அல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. அன்பாய் இருப்பதற்கு சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாய் இருப்பதற்கு சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பே தருவானோ நீதனையா, அன்பே தருவானோ நீதனையா, உமையின்றி எனக்கு யாரையா, உமையின்றி எனக்கு யாரையா. போதெல்லாம் என் அறிந்தவரே, உங்கள் கரங்களினாலே என்னை தொடச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணை தொடச்சவரே. உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளுகிட்டு போவார்கள். உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதவி தள்ளுகிட்டு போவார்கள். உதவி செய்பவரோ நீதனையா, உதவி செய்பவரோ நீதனையா, உமையின்றி எனக்கு யாரையா, உமையின்றி எனக்கு யாரையா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 7வது அதிகாரத்தில் மறுபடியும் ஸ்தேவான் பேசுகின்ற இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்துச் சென்று வேறு உங்கள் தரிசனத்தை உங்களுக்கு புரிய வைக்கத்தக்கதாகவும் தேவன் நம்மோடு கூட பேசட்டும். அந்த கோத்திர பிதாக்கள் 9வது வசனம் சொல்கிறது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக. நல்லா புரிஞ்சுங்க, இந்த தரிசனம் நடந்து ரொம்ப வருடங்கள் கடந்து விட்டது, பல ஆண்டுகள் கடந்தோடினது, பல வருடங்கள் வந்தது, பல ஜெனரேஷன் எழும்பினது, எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய தரிசனம் ஒருவன் மேல் இருந்தால் அது ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. அது நம்மை மறக்க கூடாதபடிக்கு தேவன் அதை அழகா வேத புத்தகத்திலே உனக்கும் எனக்கும் தெரியத்தக்கதாக கொடுத்து விட்டார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இது போல அனுபவம் உள்ள ஒரு மனுஷனை பார்த்தே இருக்க முடியாது. அல்லேலூயா. யோசேப்பு போல ஒரு மனுஷனை நீங்க வேதத்துல எங்க தேடினாலும் அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயல் என்று அநேகர் சொல்லுகின்றார்கள். அல்லேலூயா. அந்த வாலிபத்திலே அவர் 17 வயதுல தான் அவருக்கு ஓப்பனிங்க கொடுக்குறாங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு தான்? 17 வயசுல. கொஞ்சம் வித்தியாசமான வயசு தான். பறவை எல்லாம் பறக்கும், கண்ணுக்கு முன்னாடி பட்டாம்பூச்சி தெரியும். அல்லேலூயா. கனவு கண்டா கூட கலர்ஃபுல்லா தான் கனவு காண்ற ஒரு வயசு. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட வயசுல ஒரு வாலிபனுக்குள்ளாக ஒருவேளை கலரை அவப்பா ஆடைய அழகா தச்சு கொடுத்துட்டாரு உங்களுக்கு, நீ உள்ள காணாதப்பா வெளியே பார்த்துக்கோ. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல எங்க பார்க்க மாட்டோம்? வெளியே பார்க்க மாட்டோம். நம்மள யாராவது பார்க்கறாங்களா? கனவுல எங்கதான் காணும்? உள்ள காணுவோம். ஆனா வெளியே என்ன உன் கலர்ஃபுல்லான காரியத்தை, உன்னுடைய நடக்கை, செய்கை, பேச்சு, சிந்தை
நீ எப்படி இருக்கிறாய் என்பதை முதல்ல நீங்க ஆராய்ச்சி பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று நீ சரியா போறியா, சரியா நடக்கிறியா, சரியா பேசுறியா, உன்னுடைய வார்த்தைகள் சரியா இருக்கிறதா? நீ 17 வயசு ஆயிடுச்சு, நீ மெச்சூர் ஆயிட்ட. அல்லேலூயா. ஒருவேளை சாமுவேலை பார்த்து என்ன சொன்னோம்? 17 வயசு ஆயிடுச்சு சாமுவேல், நீ என்ன ஆயிட்ட? மெச்சூர் ஆயிட்ட. அல்லேலூயா. ஆனால் 17 வயதிலே ஒரு வாலிபன் தன் வாலிபத்தை காத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அவன் பார்வை எங்கேயும் திரும்ப மாட்டாங்குது. அவன் பாருங்க, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன். அவன் என்ன எல்லாம் அந்த தரிசனம் தான். அண்ணன் கிட்ட ஓடுறான். அண்ணனே, அப்பா அவன் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறது படிக்கிறதால அண்ணன் எல்லாம் எதிர்க்கிறானுங்க. அல்லேலூயா. எதிர்ப்புகள் மத்தியிலும் எதிர்த்தவரிடத்தில் பேசுகின்ற குணாதிசயம் 17. எதிர்ப்புகள் மத்தியில எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஒருத்தான் நம்மளுக்கு எதனா ஒன்று பேசலன்னா உடனே என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். உடனே அந்த நட்பை என்ன பண்றோம், ரிப்பன் கட் பண்ணது போல கட் பண்ணிட்டு என்ன பண்றோம், அவங்ககிட்ட பேச மாட்டோம். அவன் வந்து என்கிட்ட பேசிட்டேன்டா. ஆனா இங்க 17 வயசு வாலிபன் என்ன நடக்கிறதா? ஆதி 37வது அதிகாரத்துல அங்க அந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப அழகா தேவன் செதுக்கி வைத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவனுடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. எப்படி நேசிக்கிறாரு? ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் உனக்கு எனக்கு கிடைக்கும்னா நான் கைகளை உயர்த்தி சொல்லணும். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சாக்கியம். ஏன்னா அப்பா உன்னை அதிகமா லவ் பண்றாரு. அதனாலதான் உலகத்துல இருக்கிறவங்க லவ்வெல்லாம் பாக்குறோம். அவன் நல்லா இருந்தா சிரிக்கிறான், இல்லனா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏன்னா இப்ப உங்க லவ் பூக்குறதே இப்பதான். இப்ப 13 பூக்குது பாஸ்டம்மா. உங்களுக்கு இன்னும் நீங்க என்ன பண்ணீங்க, 3 வருஷம் பேக் ஆக்குறீங்க. இப்ப 13லயே நான் இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குற டிவி ஷோஸும் நம்ம பாக்குற ஆடு கூட என்ன பண்ணுது, நம்மள வஞ்சிக்குது. அல்லேலூயா. 17 வயசுல என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடாதபடிக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அல்லேலூயா அதை எல்லாத்தையும் செய்யறோம். 17 வயசு கள்ளம் கபடம் இல்லாத வயசு, உன்னை பகைக்கிற இடத்துல போய் பேசுற வயசு, சமாதானமா வாழற வயசு, கர்த்தர் உன்னை பார்க்கிற வயசு, உனக்கு தரிசனம் கொடுக்கிற வயசு, உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வயசு, தேவனோடு கூட உறவாடுற வயசு, நீ ஆராதனையில எழுந்து நின்று பிரகாசிக்கிற வயசு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வாலிபர்களாகிய நாம் இன்னைக்கு எதுல சிக்கொண்டு போனோம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது ஆதாம் முதல் கொண்டு அல்லேலூயா எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டா தெரியாது. யாருக்கும் தெரியாது இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்துக்கு யாரும் தெரியாது. இன்னைக்கு ரெட்ல இருக்கிற ஹீரோ யாருன்னு கேட்டு பாருங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஹீரோயின் யாருன்னு கேட்டு பாருங்க. இப்ப அடுத்தது அப்டேட்ல இருக்கிற படம் எதுன்னு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. உன் தரிசனம் என்னன்னு கேட்டு பாரு. பக்கத்துல அவர் வாலிபனை கையை பிடிச்சி என்ன சொன்னாங்க? தெரியுங்களா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா எது தெரிஞ்சுக்க கூடாதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், எது தெரிஞ்சுக்க வேண்டுமோ அதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில செய்யற பெரிய தப்பு என்னதுமா, ஆவிக்குரிய சகோதரனே சகோதரியே, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீ விட்டு விடாத. ஏன்னா இங்க வந்தா உன் சிந்தை வெளியே போக கூடாது. இங்க வந்தா நீ யாரை திரும்ப பார்க்கணும்? தேவனை பார்ப்பதற்காகத்தான். தேவன் உன்னை என்னையும் தெரிஞ்சுக்கிட்டார். இங்க வந்தாதான் வீட்டுக்கு கவலை, வீட்டுல இருக்கிற துக்கம், போராட்டம், நிந்தனை, வேதனை. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குறிச்சு பேச போறாரு. ஆண்டவரே என்னை குறிச்சு என்ன ஆண்டவரை பேச போறீங்க? நீ எதை பேசினாலும் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் அழுத போடலாமா ஆமா அப்படி வந்து உட்காருங்க பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஆயாவா ஆகல, அப்புறமேட்டு அங்க போலாம் உட்கார். அல்லேலூயா. இனி முதல்ல சபை கூடுதல்னா என்னன்னு கத்துக்கோங்க. ஒழுங்கினத்தை ஒழுங்குபடுத்துற இடம். நான் யாரு? பக்கத்துல முடிச்சது ஒழுங்கினும். அதுக்கு முன்னாடி சால் போட மாட்டேன், மேலேயே சால் போட மாட்டேன். இப்ப சபை என்ன எங்க சால் போட வச்சுச்சு?
தலையிலே சால் போட வச்சுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமா நீ செயல்பட நீ புருஷனுக்கு கிரீடமா இருப்ப. நீங்க கேட்கல, வாலிபத்துல நான் எப்படி புருஷனுக்கு? அல்லேலூயா. வாலிப மகளாகிய மரியாதையும் தேவன் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணுங்க. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி, அதை புரிஞ்சுக்கணும். நீ எத்தனை வயசுக்கு முக்கியம் இல்ல, நீ அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. நீ அவனுக்கு கிரீடமா இருந்தா அவர் உன்னிமத்தமா சொல்லிப்பாரு. பாக்குறவங்க எல்லாருமே இது இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. உன்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது யாருடைய பிள்ளை. உன் முகத்தை பார்த்தா தெரியும். அல்லேலூயா. உன் கண்ணை பார்த்தா தெரியும், உன் சிரிப்பை பார்த்தா தெரியும். அந்த கள்ளம் கபடம் எல்லாம் எதுவுமே இருக்காது. உள்ள இயேசுன்னா திருட்டுத்தனம் தெரியும். இப்படி பார்க்கும். யார பாக்குற? அவரை தான் பாக்குற. முதல்ல உன் திருட்டு பார்வை மாத்து. ஏன்னா உள்ள இயேசு தெரியல, வேற யாரும் தெரியறாங்க. ஏதேன் தோட்டத்துல திருட்டுத்தனமா ஒருத்தன் பார்த்துட்டான். எப்போ வியாபாரம் வச்சுக்கலாம். தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. இங்க ஒரு ஆத்மாவை கொண்டு வரனால இங்க ஒரு ஆத்மா வச்சிடாத. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஐயோ, கழுத்துல கல்ல கட்டி கடலுக்கு நடுவுல இருக்க வர ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாம் உள்ள எதுக்காக வருவாங்க? ஆண்டவரே என் வேதனை மாறுன ஆண்டவரே அப்படின்னு தேடி வராங்க. இங்க அடுத்தவங்களுக்கு வேதனையை கொடுத்துறாதீங்க. போக 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 உன்னை ஷைன் பண்ணிக்க, உன்னை மாத்திக்கோ. ஆண்டவரே நான் மாறணும் ஆண்டவரே, நான் புதிய ரூபமாய், புதிய மனுஷனாய், புதிய மனுஷியாய். பழையெல்லாம் ஒழிஞ்சிச்சு. கெட்ட வார்த்தை பேசின மனுஷன் எல்லாம் செத்து போயிட்டான். பொல்லாத நினைவுகள் கொண்ட மனுஷன் செத்துட்டான். தேவனுக்கு பிரியமாத வாழ்க்கை வாழ்ந்தவன் இறந்துட்டான். பொல்லாத பாவம் பார்த்தவன் செத்து போனான். இனி உன் பார்வையில பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. உள்ள எது தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஒரு வயசுல நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் இங்க இருந்து நான் பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணாதீங்க. 17 வயசுலயே 17 வயசுலயே அப்படின்னா அப்புறம் தான். சின்ன பசங்க மட்டும் பெரியவங்க சொல்றேன். புத்தியினமா என்ன பண்ணக்கூடாது, நம்மளும் நடக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமா அலங்கரிக்கணும். தினமும் சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஆண்டவரே என் பேச்சு மாத்திக்கிறேன், என் நடக்கையும் மாத்திக்கிறேன். ஒருவேளை 17 வயசுல நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, இன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆண்டவரே ஒரு சின்ன மகளை போல பாவித்து நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீ மாத்தி பாரு, உன் வாழ்க்கை மாறும், உன் பேச்சு மாறும், நடக்க மாறும். ஆண்டவரை பார்த்து சொல்றது, புத்தி உள்ள ஸ்திரியே தேவராஜ்யத்தை கட்டுவாய். அல்லேலூயா. நல்லா புருஷனை போல இருக்க. புருஷனை போலனா உடனே கல்யாணமா நான் எப்படி புருஷனை போல இருக்கிறது? புருஷனா என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம் புருஷனா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனவனதான் புருஷன், இல்ல புருஷன்மார்களே என்று சொல்றாங்க. 3 புருஷன்மார்கள் வந்தாருன்னு சொல்லிட்டு யார் சொல்றது? ஆபிரகாம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அவங்க பொண்டாட்டியை கூட்டு வந்தாங்க கூட. பரிசுத்தவான்களை எப்படிதான் சொல்றாங்க? புருஷன்மார்களே. பக்கத்துல கைகுத்து சொல்லுங்க. புருஷன்மார்களே. சகோதரர்களா கைகுத்து. புருஷன்மார்களே. பக்கத்துல சகோதரிகள் கைது. புத்தி உள்ள ஸ்திரீயே. பரிசுத்தத்துக்கு ஏத்தவனமா உங்களை சொல்றாங்க புருஷன்மார்களே. மனவாட்டினா பரிசுத்த கன்னிகையே, தேவனுக்காக நியமிக்கப்பட்டவள, உன் பார்வை அங்க இங்க அலையவே கூடாது. நீ யாரை பார்க்கணும்? அல்லேலூயா. தரிசனத்தை பார்த்தாயா யோசேப்பு? ஆண்டவரை பார்த்தான். அண்ணன் சத்தியத்தை உடையான்னு சொன்னான். அல்லேலூயா. கனவு கண்ணி வரா. அல்லேலூயா. யார் வந்து இப்ப கனவுல உனக்கு கண்ணியாவதா? அல்லேலூயா. கண்ணி வெடி தெரியுமா? நீங்களே கால் கையில வச்சுக்கிட்டு அது ஒரு நாளைக்கு வெடிக்கும். அன்னைக்குதான் தெரியும். வெடிக்காத வரைக்கும் எல்லாம் இன்பமா தான் இருக்கும். என் பார்வைக்கு உலகமே இப்படிதான் இருக்கும். அசைக்கல பிரதர். ஏன்னா அசைஞ்சா வெடிச்சிடும். நாளைக்கு அதை அசைய விடாது. ஏற்ற வேலையில எல்லாம் செஞ்சு பாருங்களேன்.
எல்லாம் நலமா இருக்கும். இப்போ ஓடுகின்ற ஓடுத்த தேவனுக்கு ஒவ்வொரு ஆண்டவரே இப்போ போகல ஓட ஆண்டவரே உன் தரிசனத்தை ஒருவேளை இங்க இருக்கிற சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் ஒரு நிமிஷம் எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரே ஒருத்தர் தேவனுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நல்ல யோசிப்ப போல வாலிபத்துல வந்தாலும் தேவனுக்கு பிரியமா ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. என் பார்வை இடரக்கூடாது, என் பேச்சு இடரக்கூடாது, என் சிந்தை இடரக்கூடாது. நான் இங்க வந்தா தேவனை பார்க்கணும். நல்ல மனவாட்டியா நல்ல மனவாளனா. ஒருவேளை என் வயசு அதிகமா இருக்கலாம், எனக்கு 17 வயசுக்கு மேல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு என் பார்வைக்கு நீ இன்னும் எனக்கு சின்ன மகதான், சின்ன மகள் தான். ஆண்டவர் உங்க மகனை போல மகளை போல இந்த நாள்ல பேச போறாரு. ஆண்டவர் சொல்ல ஆண்டவரே யோசேப்புக்கு வைத்த தரிசனத்தை போல என் வாழ்க்கையில நீ வைத்திருக்கிற தரிசனத்தை தேடத்தக்கதாக நினைவுகளை கொடுங்க ஆண்டவரே. தப்பி திரிய வேண்டாம் ஆண்டவரே. பாவத்துக்கு ஏதுவான பார்வை பார்க்க வேண்டாம். என் இருதயம் புறம்பா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் நீ என் கூட பேசுவதை நான் கேட்கத்தக்கதாக என் காதுகள் தேவனுக்கு நேரா இருக்கட்டும் ஆண்டவரே. என் காதுகள் தேவனுக்கு நேரா இருக்கட்டும். வெளிப்படுத்த விசேஷத்துல போய் பார்த்தனா ஆண்டவர் அழகா சொல்லுவார், காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லுவார். ஆவியானவர் கூட பேச போறாரு. ஏதோ மனுஷன் பேசுறதுக்கு மனுஷ சத்தத்துல மனுஷனை மறைத்து ஒரு மனுஷிய மறைத்து இந்த அவர் பேச போகின்ற அருணோடு கூட ஆண்டவர் பேசுங்க ஆண்டவர். 17 வயது வாலிப மகனுக்குள்ளாக இருந்த அந்த வைராக்கியத்தை பேசுங்க, தேவநாணத்தை பேசுங்க, தேவ கருவையை பேசுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் இதோ தகப்பனை உம்மை கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த வேதம் அழகா சொல்லுகிறது, வாசிக்கமா. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் எல்லாரும் காட்டிலும் அதிகமா நேசிக்கிறாரு. தனிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை ஏசப்பா நேசிக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொன்னோம், ஆண்டவரே இந்த பூமியில நீங்க என் நம்பிக்கை. யாரு உனக்கு நம்பிக்கையா இருக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் நம்பிக்கை. எந்த மனுஷனும் இல்லை. ஏன்னா எல்லாம் ஒரு நாள் கைவிட்டு போயிடுவோம். பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டு போறாங்க, உங்க வீட்டுக்காரர் உங்க கூட ஒருவேளை பாஸ்டர் உங்க கூட எவ்வளவு நாள் இருப்பாரு, அவர் ஒரு நாள் போயிடுவாரு. யாரும் தடுக்க முடியாது. நம்ம தான் தேவ தோட்டத்தில் இருக்க அழகான மலர்கள். அவர் பறிக்க நினைச்சா எவன் தடுப்பான்? அல்லேலூயா. அவர் தோட்டத்தில் இருக்கிற மலர்கள் நம்மலாம் பூக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். பூத்து குலுங்கி அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப அழகா தெரியும். இந்த சபையில பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, சில பிள்ளைங்க கொஞ்சம் அழகு கம்மியா இருப்பாங்க, சிலர் கருப்பா இருப்பாங்க, சிகப்பா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, நட்டையா இருப்பாங்க. ஆனா ஒரு காரியம், நீங்க எல்லாம் தேவனுடைய தோட்டத்தில் பூத்த அழகான மலர்கள். ஆண்டவர் என்னைக்கு நினைச்சாலும் பறிச்சிடுவாரு. அவர் பறிக்க நினைத்தால் தடுப்பவன் எவனோ அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அவர் கொண்டு போயிடுவாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சின்ன மக 7 வயசு மக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன், பல்லாவரத்துல இருந்து சண்டே கிளாஸ் மூலமா ரட்சிக்கப்பட்ட மக அனுதினமும் சொல்லுவாங்க, சவுமனோலாம் என் டாடி எப்படின்னாச்சு ஒரு குடி பழக்கத்தை விடணும், குடி பழக்கத்தை விடணும். அல்லேலூயா. 7 வயசு மக கர்த்தருக்குள்ள கடந்து சொல்கின்ற அந்த கடைசி நிமிஷத்துல தன் தாயும் தகப்பனையும் அழைத்து அழுதாலாம். ஏமா அழுகுற? என் அம்மா குறிச்சு கவலைப்படலப்பா, நான் உங்க குறிச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஏமா ஏன் என்ன குறிச்சு கவலைப்படுற? நான் பரலோகத்துக்கு போறப்ப இப்போ தூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள், என்னை அழைத்து செல்லத்தக்கதாக. என் தாயும் வந்து விடுவாங்க. நான் உன் நிலையோ அவளை நிலை எனக்கு குடிதை கரியாட்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து, ஒருவேளை உலக இச்சைகளுக்கு உனக்கு ஒப்பு கொடுத்து, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து நீ வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது நீ பரலோகம் வரமாட்டோ போல இருக்குப்பா என்று அழுது விட்டு அந்த கண்ணீரோடு கூட அந்த மகன் மரித்து போனார். தகப்பனுக்கு துக்கம் தாங்க இல்ல. மகளை பார்த்து அழுகின்றார் அழுகின்றார் அழுகின்றார். மறுநாள் காலையில் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு புதிய மாற்றம். குடியை விட்டுட்டாரு. என் மகள் நேசித்த தேவனை நானும் தேட புரண்டு தேட ஆரம்பிச்சாரு. சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஒரு 7 வயது மகளுடைய வார்த்தைகள் ஒரு பெரிய குடிகாரனையே மாற்றி கொடுமானார். எனக்கு 17 வயசாச்சு, 20 வயசாச்சு, 22 வயசாச்சு, வாலிபத்தை தாண்டி இருக்கிற என் பேச்ச ஒருத்தனும் கண்ண பண்ண மாட்டேங்கிறான்.
ஹல்லேலூயா. நீங்க கனவீனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வார்த்தையை ஒருத்தரும் கனம் பண்ணலனா கனவீனமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 17 வயது வாலிபன், பார்வையெல்லாம் கிறிஸ்து மட்டும்தான். இந்த நாள் போல அந்த நாள் கிடையாது. அதனால பேரழகிகளா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா பேரழகிகளை அவன் பார்க்கவில்லை. அங்க மற்றவர்களை பார்க்கல. அப்பா அழைக்கிறாரு. அங்க வேறு சொல்லுகிறது, வாசிக்குமா? எல்லாரிலும் அவனை தன் தகப்பன் அதிகமாய் நேசித்தான். கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைக்கிறாங்க. அப்பா ரொம்ப நேசிக்கிறார் போது என்ன வந்துருது? பகம் வந்துருது இல்லைங்களா? சில நேரத்துல நான் நேற்று மகள் கிட்ட சொன்னேன், அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, உங்க டாடி நீங்க என்ன பண்றீங்க, எப்ப சொல்றீங்க? அந்த கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? எங்க டாடி என்ன பண்ணல, முன்னாடியே இங்க ஒருத்தரை நேசிச்சு ஒருத்தர் நேசிக்கலாம் என்ன வந்துடும்? ஹல்லேலூயா. வெளியே காட்ட மாட்டீங்க, ஆனா உள்ள என்ன பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டத்தோடு கூட எங்க டாடி ஒரு வார்த்தை சொல்லி. ஹல்லேலூயா. நான் நைட்டு என் மகளை கேட்கிறேன், யாரு சொன்னாலும் சரி டாடி நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அன்புக்காக நன்றி, நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே இது போல பிள்ளைகளை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வயதுக்கு மிஞ்சிய பிள்ளைங்களாம் எனக்கு இருக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னுடைய வயது மூத்தவங்க எல்லாம் என்ன தான் கூப்பிடுறாங்க, அப்பா தான் கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. அப்படி 65 வயசு அம்மா அப்பா தான் கூப்பிடுறாங்க, சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதற்குரிய கனவானாய் பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவரே, என் நடக்க தாறுமாறா இடக்கூடாது ஆண்டவரே. ஒருவேளை நடந்த நாட்கள் இருக்கலாம், இனி நடக்க கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்ந்த நாட்கள் அப்படி இருக்கலாம், இனி தாறுமாறா வாழக்கூடாது ஆண்டவரே. இருப்பது ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம். நம்ம அடையாளமா சாட்சியா வாழ்ந்தாதான் அடுத்தவங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு போலவே அண்ணனை போல வாழணும், அக்காவை போல வாழணும், அண்ணனை போல ஆராதிக்கணும், அக்காவை போல ஆராதிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஹல்லேலூயா. நம்ம தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தா எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அக்காவை போல வாழணும், அண்ணனை போல வாழணும்னு எத்தனை பேர் சொல்றாங்க? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்களேன், உங்களை போல வாழணும்னு யாருன்னா சொல்றாங்களா? வாழ்ந்தாலும் யாரும் மாதிரி வாழக்கூடாதுன்றாங்க. இது உங்க மாதிரி மட்டும் ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. அதை மாத்திங்க. தெய்வ சமூகம் அதை மாற்றதான் உன்னை அழைச்சு வந்தது. உன் வாழ்க்கை உனக்கு கண்ணாடியை போல காட்டும். நீ இருக்கிற ஒழுங்கினத்தை உனக்கு காட்டும். தேவ வார்த்தை அப்படிதான் பேசும். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வேதத்தை அழகா ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஒரு விவசாயி என்ன பண்றான், தன் நிலத்துல விதைப்பதற்காக விதையை கொண்டு போனானா, சில விதைகள் வழி அருகே விழுந்தது. அது உடனே என்ன பண்ணுச்சு, உடனே வந்து பிசாசு, நம்ம குருவி வந்துச்சு, பறவை வந்துச்சு, பிசாசு உடனே வந்துடும். சத்தத்தை கேட்டாலே உடனே வந்துடும். திரும்பி நாங்க போகிறோம். அவன் போனா நம்மளே டார்கெட் பண்ணி அடிப்பாங்கப்பா. ஹல்லேலூயா. You are not my target. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு தான் டார்கெட். அதனாலதான் தேவ வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துனே இருக்குது. சில நேரத்துல நம்ம இருதயம், ஏன் இவன் நம்மளை பத்தி பேச, உன்னை பத்தி நான் பேச வேண்டிய அவசியம் என்ன? உன்னை பத்தி பேசினா எனக்கு பல லட்ச ரூபாய் கிடைச்சிட போகுது. கிடைக்கிறதுனா பேசின நாட்கள்லாம் உண்டு. சிலர் குறிச்சு என்ன பண்ணுவோம், தீங்கா பேசின நாட்கள் உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் பேசுறது இல்லை. இன்னைக்கு தேவனை குறிச்சு பார்ப்போம், தேவனை குறிச்சு பேசுவோம். ஆண்டவரே, உண்மை குறிச்சு பேசினா உண்மை போல யாரும் இல்லை ஏசப்பா, உங்க அன்பை போல எதுவும் இல்லை ஏசப்பா. உறவுகள் மறந்தாலும் நீங்க என்ன மறக்காம இருக்கிறீங்களா ஆண்டவரே? நண்பர்கள் கைவிட்டாலும் நீ என்ன கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்பா, ஏன்னா நீ எங்க கூடவே இருக்கிற ஆண்டவர். நீங்க நினைவெல்லாம் அப்படிதான் போயிடுச்சு ஆண்டவரே. உங்களை குறிச்சு யோசிக்கிறேன் ஆண்டவர், உங்களை குறிச்சு பேசுறேன். 4 பேருக்கு ஆண்டவர் குறிச்சு பேச பாருங்களேன். பரலோகத்துல இருக்கிற ஞாபக புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குது பரலோகத்துல. அங்க நீ சொல்ற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எழுதியிருப்பார். ரைட்டிங். ஹல்லேலூயா. நீ எது சொன்னாலும் இங்க வீட்டுல இருந்து தேவ சமூகத்துல இருந்து நீ எது சொன்னாலும் எழுதி போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி போறேன். அங்க ஒரு ஸ்தோத்திரம் உனக்காக எழுத போறேன்.
இந்த நாள்ல இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தவான்கள் கூடுகின்ற இடத்துல பரிசுத்த மனவாட்டிகள் ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களா இல்ல. எத்தனை பேரு இத நீங்க தான் பாடுனீங்க இல்ல சொல்லி கொடுத்து பாடுனீங்க? அவர் பாடும் போது கேட்டோம், உடனே காதுல போனது எங்க வந்துச்சு? இதயத்துக்கு வந்துச்சு. நம்மளுக்கு கண்ணுல பார்த்ததான் எங்க வந்துடும்? ஹல்லேலூயா. ஏன்னா 17 அப்படித்தானே மிராக்கல் ஏஜ். மிராக்கல் செஞ்சுனே இருப்போம். எங்க மிராக்கல் செய்வோம்? அப்பா கிட்ட தான் போய் மிராக்கல், அம்மா கிட்ட மிராக்கல் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட மிராக்கல் செஞ்சு பாறேன். ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஒடுக்குறேன், என் ஆசையை ஒடுக்குறேன், எச்சை ஒடுக்குறேன், பாவத்தை ஒடுக்குறேன். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். உண்மையாலுமே சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆள் இல்ல. எங்களை கூப்பிட்டு அரவணைத்துக் கொள்வதற்கு ஒருத்தர் இல்லை. ஆனா உங்களுக்கு நல்ல பரிசுத்த மனவாட்டிகளை, நல்ல தாய, நல்ல தகப்பனெல்லாம் தேவன் கொடுத்து வச்சு என்ன பண்றாரு? இன்னைக்கு உங்களெல்லாம் பிளஸ் பண்ண விரும்புறாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே இந்த நாள் நான் வீணடிக்க கூடாது. ஆண்டவரே மூணு இருக்க கூடாது. கிரிக்கெட்டுக்கு போய் உட்காடுறோம், அவன் 6 அடிச்சவனே என்ன பண்றான்? Tell me brothers, ஒன்னு என்ன பண்றீங்க? அப்படியே கை தட்டி பறிப்போம். அங்க ஆண்டவர் யார் பறிக்கிறீங்க? எவன் கை தட்டி உங்களுக்கு கத்து கொடுத்தது? கண்ணு பார்க்குது பிரதர், இதயம் துடிக்குது. அவன் அடிச்ச 6க்கு துடிக்குது, கை நடிக்குது. பக்கத்துல கை கொடுக்கல, உங்களை பத்தி தான் பேசுறாரு. என் தங்கச்சி வீட்டுக்கு போனா அவன் தங்கச்சி வந்து கிரிக்கெட் பார்த்துருக்குது. தங்கச்சி தான் பார்க்கும்போது தங்கச்சி பொண்ணும் பார்க்குது. இல்ல தப்புன்னு சொல்ல, பாருங்க ரொம்ப நல்லது. நான் கூட பார்த்தேன். ஹல்லேலூயா. வினோத் காம்ப்ளின்னு ஒருத்தர் இருந்தாரு, லெஃப்ட் சைட் பேட்ஸ்மேன். அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் தேவ ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அது கூடுமான மட்டும் தள்ளிட்டேன். பார்க்க மாட்டேன்னு சொல்ல, பார்க்கலாம். 2 மணி நேரம் இங்க உட்காந்து ஆண்டவரை பார்க்க முடியலையே என்னால. அதுக்குள்ள தலை சுத்துது, மாத்தி வருது, கேர் ஆயிடுது. கொஞ்சம் என்ன பண்ற, லிக்விட ஊத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ண? நீங்க பேசுறீங்க. ஹல்லேலூயா. 2 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார முடியும். ஆனா மணிக்கணக்கில் யாரும் பக்கத்துல நீ தனியா தட்டிக்கிற அத்தாண்டா 6. ஆனா உங்களை சுத்தி தேவ பிரசன்னம் இருக்குது. இந்த தேவனை பார்த்து சொன்ன, ஆண்டவரே அழுத போதெல்லாம் அழுகி வந்து நின்றவர் நீ தானே. ஆண்டவரே என் துக்கத்தை சந்தோஷமா மாத்திரபடினால்தான் இன்னைக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உதவி செய்வதென்று சொல்வார்கள், உதவி தள்ளுவதற்கு போவார்கள். உதவி செய்வதென்று சொல்வார்கள், உதவி தள்ளுவதற்கு போவார்கள். உதவி செய்வதற்கும் நீதி செய்வதற்கும் நீதனையா, உண்மையென்று எனக்கு யாரையா, உண்மையென்று எனக்கு உண்மையது எனக்கு யாரையா, உண்மையது எனக்கு யோசிப்பு அப்படியே பாட்டு பண்ணி போடுறது. அப்பா கிட்ட, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா. பாட்டு பாடினே போறாரு. அப்பா பாக்குறாரு, என்னடா ஒரு பாட்டு கிட்ட போறப்பா, உங்களுக்கு என்னப்பா விஷயம் தெரியும்? ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறப்பா, ஏசப்பா என்கிட்ட பேசுன மாதிரி வளைஞ்சு கிடக்குற என்னுடைய அடிக்கடி நிமிர வச்சாப்பா. தரிசனம் பாத்துக்கிறீங்க. கனவுல கூட அவங்க தான் பிரதர் வராங்க. வீட்டு பொறுத்து தூங்கணும் பிரதர். ஏசப்பா வந்தாரா? எத்தனை பேர் கனவுல ஏசப்பா வந்தாரு? இப்போ இல்ல பிரதர்.
இப்போ ஒரு ஒரு 2-3 வாரத்துக்கு லீவ் விட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா புதுசா எங்க தலைவர் ஒரு படம் வருது. எப்போ வர போறாருன்னு நான் பார்த்துனே இருக்கிறேன். நீங்களும் பார்த்துக்கிறீங்க, உங்களை நானும் பார்த்துதாங்க. அல்லேலூயா. சிலர்லாம் பார்க்குறேன், ஸ்டேட்டஸை பார்க்கும்போது வருத்தமா இருக்குது. நான் பார்க்கறது இல்லை, இருந்தாலும் சில நேரத்துல சில ஸ்டேட்டஸ் என்ன போட்டாங்க, நம்ம கண்ணு இருக்கா அடி கொண்டு வந்து கொண்டு போயிடுறாங்க. அகத்தின் அழகு முகத்துல தெரியும், உங்க எல்லாருடைய அழகும் உங்க ஸ்டேட்டஸ்ல தெரியும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே, உங்க எல்லா ஸ்டேட்டஸ்ல என்ன தெரிஞ்சிடும்? எப்படி இப்ப நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவேன்னா, நல்ல பாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்க, கேட்குறீங்களா? அது என்ன பண்ணும், இந்த லாடம் கட்டும் போது ஒரு சூடு வச்சிருவாங்க. அடுத்த வாட்டி கரெக்டா என்ன பண்ணும், கை காலம் மடிக்கணும் பார்க்கணும். அது அடுத்த வாட்டி சூடே வைக்க தேவை. ஆனா நம்ம 2 வாரம் சரி, அது சொல்றாரு, ஒரு 2 வீக்ஸ் ஒரே பத்தி மயமா இருப்போம். அல்லேலூயா. பக்கத்துல நீங்களும் செலிபிரிட்டி. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு ட்ரெண்ட், நாளுக்கு ஒரு பேச்சு. அல்லேலூயா. 2 வாரம் பார்க்கணும் எல்லாருடைய ஸ்டேஜ்ல ஒரே அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஒரு நாள் யார்கிட்ட சொல்லிருப்பான், ஏ நீ கடைக்கெல்லாம் செத்துருவேன். இப்ப தலைவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானே தேவா. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானே தேவா. அழைத்தீரே அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானே தேவா. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானே தேவா. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடவே. அல்லேலூயா. யாரும் ஆயுள் முடிகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டீங்க? அல்லேலூயா. 2 வாரம் 2 weeks பிரதர் நீங்க சொல்லிட்டீங்க, I will manage 2 weeks. அதுக்கப்புறம் அந்த திருட்டு பொண்ணு என்ன பண்ண தெரியுங்களா, மறுபடியும் போய் தேடும். ஒரு பாஸ்டர் அம்மாவும் நல்லா நாங்க வரேன்னு சொல்லிட்டு மீனெல்லாம் வறுத்து வச்சாங்களாம். அந்த வீட்டுக்குள்ள 2 திருட்டு பொண்ணு வந்துருக்குது. அது ஸ்ட்ரைட்டா போன இடமே எங்கதான், கிச்சன் தான். போய் மூணு பார்த்துக்குது, நல்ல வாசனையா இருக்குது. நம்ம தான் இப்ப பர்ஃபியூம் வச்சுட்டு நல்ல வாசனை போறோமே, அவன் ஆடு கொடுக்குறான். அடிச்ச உடனே 2 பொண்ணு பாக்குது, நம்மளால உடனே அதை அடிச்சுன்னு பாக்கலாம். 2 பொண்ணு பாக்குதா, 2 ஆயா தான் நின்று பாக்குது. பக்கத்துல கைகுத்து சொல்லு, ஒண்ணு ஆயாவும் பார்க்காது, காக்காவும் பார்க்க மாட்டாரு. அவன் விற்கிறதுக்கு தந்திரமா விற்கிறான். நம்ம உடனே அதை என்ன பண்றான், வீட்டுல கேட்கறோம், வாங்கி கொடு ப்ளீஸ், கிவ் மீ. என்ன வேணும், அந்த பர்ஃபியூம் ஆளாச்சு. நல்லா புரிஞ்சுங்க, யோசேப்பு எந்த பர்ஃபியூமும் இல்ல, அப்பா அவர் மேல ரொம்ப அன்பு. அல்லேலூயா. கேட்கவே இல்லை, கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாண்டு அப்பா வாங்கி கொடுக்குறாரு, தைச்சு கொடுக்குறாரு. யோசேப்பே, நீ கலர் பல வண்ண அங்கி ஜொலிப்பதினால பல பேர் உன்னை பார்த்து என்ன பண்ணும், வேர்க்கணும்டா. உன் அபிஷேகத்தை பார்த்து நத்தம் சொன்னோம். 17 வயசுல இப்படி பண்ணிட பாருடா. அல்லேலூயா. மாலிபனே, 17 வயசோ 13 வயசோ 20 வயசோ இருக்கட்டும்,
பரிசுத்தத்தோடு கூட என்ன பண்ணு, கர்த்தரை தொழுது கொள்ளு. அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் சொன்ன பிரதர், உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லை பிரதர். பார்க்கும் போது தேவனுடைய அன்பு தெரியுது, தேவனுடைய பிரசன்னம் தெரிகிறது. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடவே, ஆயுதேயும் வரை எனக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. தானியேலை இதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 வயசுல அவர் பட்டணத்துல இருந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் வாழ்ந்த சொந்த ஊர்ல இருந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா தானியேலுக்குள்ள ஒரு வைராக்கியம். எவன் என்னை கவனம் கொண்டு, என் சொந்தக்காரன் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சவன் வேண்டாம், என் நண்பர்களோட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த பட்டணத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் செய்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். தானியேல் ஒரு மனுஷன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபருடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நடத்தினான். அல்லேலூயா. நம்ம சொல்லாமா, எத்தனை பேர் அடுத்தவங்களை எங்களை பார்த்து தேவனுக்கு நேரம் நடக்கிறாங்க? கேளுங்க பக்கத்துல இருந்து பிரதர், உங்களை பார்த்து தேவனுக்கு நேரம் நடக்கிறாங்களா இல்ல உங்களை பார்த்துக்கினே நடக்கிறாங்களா? கேளுங்க கேளுங்க, உங்களை பார்த்து நடக்கிறாங்களா பார்த்துக்கிறேன். நம்ம திருட்டு பார்வை, சாதா பார்வை கிடையாது. அவர் நினைக்கிறாரு நம்ம பார்வை யாரும் பார்க்கல போல இருக்கு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. எவ்விடத்திலும் இருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, நம்ம பார்வையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. நீதிமான் ஊக்கமா ஜெபம் செய்வது மட்டும் இல்ல, நீதிக்கு அழைக்கப்பட்டவன் பார்வை திரும்பிச்சுனாலும் பாப்பாரு. அல்லேலூயா. அப்போ யோசேப்பை பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கைய மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க, இல்ல கொஞ்சம் காட்டுறேன், மறு வாரத்துல கொஞ்சம் பேசுறேன். அவன் எந்த இடத்துல என்ன பண்ண, அவன் உத்தமத்தை என்ன பண்ணல, உண்மையை மாத்திக்கவே இல்லை. அல்லேலூயா. நடக்கிற காரியத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். இன்னும் அதிகமா பகைச்சா இப்ப என்ன பண்ணுவீங்க? என்னமா பண்ணுவீங்க? சும்மா இருந்தவங்க சும்மாவே என் மகன் கிடையாது, சும்மா என்ன பண்றீங்க? டார்கெட் பண்றீங்களா? என் மகன் கேட்டா சொல்லுவோம், சும்மா என்ன பண்றீங்க? அல்லேலூயா. இப்போ பகைய இப்ப காட்டிலும் அதிக பகை. கர்த்தருக்குள்ள வாழற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, தரிசனம் பெற்ற மனுஷனை பாருங்க. அல்லேலூயா. இப்ப பகை வந்தனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஒரு அடி அடிச்சு பாரு, நீ அடிச்சு பாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா வருப்பீங்க. அவன் ஒரு அடிதான் வச்சிருப்பான், இவன் 4-5 அடி வச்சு அவன் வெட்டி தள்ளிருப்பான். எங்க தேடி பார்ப்பான், அவன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. அல்லேலூயா. அவன் ஒரே ஒரு அடிதான். நம்ம நிலைமை எப்படி இருக்குது சொல்லுங்க? இப்போ யோசேப்பை 11 பேர் சேர்ந்து அடிக்கிறான். கூட அக்காவும் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா யோசேப்பு என்ன பண்றான், அவ்வளவு பகையா பகைச்ச போதிலும் வேதம் சொல்லுது, வாசிங்கம்மா. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட என்ன பண்ணுங்க, சொப்பனத்தை கேளுங்கப்பா. பகையா பகைக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன சொன்னான், ஆண்டவர் என் மேல தரிசனம் வச்சிருக்காருப்பா. ஆண்டவர் என்ன பார்த்துட்டாரு, அவருடைய கண்களில் நான் இருக்கிறேன், அதனாலதான் என்ன தேவ சமூகத்தை நினைக்க வச்சு அழகு பாக்குறாரு. அல்லேலூயா.
ஒருவேளை இங்க நிக்கிற மாநில தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நான் வச்சுங்க உங்க தேவம் பலிபடத்துல நிக்க வச்சு அழைக்க போகிறோம்னா உங்களை தரிசனம் இருக்கு. அல்லேலூயா. தரிசனம் இல்லாத எந்த நபரையும் தேவன் ஆலயத்துக்கு அழைத்து வர மாட்டாரு. இப்ப சகோதரிகிட்ட கை கொடுத்து அழைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவதிகள், சகோதரர்கள் சகோதரிடத்துல கை கொடுத்து நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? மகனாய் மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி வீட்டை மறுபடியும் பறந்துருக்கீங்க. நீங்க மாம்சத்துக்குரிய ரீதியா பறந்துக்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுபடியும் பறந்துருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க பிரதர் எனக்கு 36 ஆகுது பிரதர், மறுபடியும் ஆண்டவர் கரெக்டா வச்சிருக்கிறாரு. இந்த முறை புத்தியோடு பிறந்து, அப்ப புத்தி இல்லாம பிறந்து, சின்ன வயசுல புத்தி இல்ல பிரதர் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப 36 வயசுல என்ன தெரியும்? அதே எனக்கு 27 வயசுல தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு கெட்டவன். எனக்குள்ள ஒரு பைத்தியக்காரன் பார்த்துருந்தான். அதே தெரியும் நம்ம என்னென்ன வேலை செஞ்சோன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஞானஸ்தான தொட்டியில முழுக்கும்போது அந்த பைத்தியக்காரனை கொண்டுட்டாரு. அதே இப்போ அவன் கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறான். இப்ப புதுசா பிறந்திருக்கிறியா நீ? ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் மகளாக தெரிஞ்சு கொண்டு மறுபடியும் கிடைக்க சொல்லி ஆண்டவர் நாங்க இப்போ ராஜாக்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இவர் கிங், இவர் குயின். அல்லேலூயா. சொல்லுங்க நாங்க தான் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா தேவனை தெரிஞ்சு கொண்டா. ஏன்னா நிறைய பேர் ராணி ஆகிறீங்க ஒண்ணு, அப்புறம் உங்க சேலையை கொடுத்து 2 பேரு, உனக்கு அப்புறம் என்ன பார்த்து உனக்கு அழகு போட்டுக்கு 4 பேரு. ராணினா ராஜாத்தினா வேற. அல்லேலூயா. ராஜாவுடைய பொண்ணுதான் ராஜாத்தி, ராஜாவுடைய மகன் தான் ராஜா. இவங்க ராஜாக்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகளாக என்ன தெரிஞ்சுக்கொண்டு 2 பேர் மறுபடியும் என்னை பிறக்க வச்சு ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆண்டவர் சொல்லக்கூட ஆசாரியனே தான். யோசேப்பு தரிசனம் கண்ட போது அவனுக்கு தெரியும் நான் மறுபடியும் பறந்துட்டேன். 17 வயசுல புதுசா ஒரு பலப்படுத்திருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என் தேவன் எனக்கு சொன்ன காரியத்தை எல்லாருக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு சொல்லுவீங்களா? நான் ஆண்டவரை குறிச்சு தெரியும். எதிர்பார்ப்பு சொல்லுவீங்க. யோசேப்புக்கு ஒரு காரியம் தெரியும். பகைக்கிறவங்கிட்ட போய் கர்த்தருடைய காசுகளை சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு ஒரு மிஷனரி கடந்து சென்ற போது அங்க முறுக்கு மீசை வைத்துக் கொண்டு, வட இந்தியாவில் நடந்த ஒரு காரியம், முறுக்கு மீசை வைத்துக் கொண்டு 2 பேர் இருந்தாங்க பஞ்சாயத்துல. என்னடா என்ன பண்ண போறீங்க? ஐயா இயேசு என்ற தேவனை குறிச்சு எல்லாருக்கும் சொல்ல போறேன். எல்லாம் அமைதியை கேட்டிருந்தாங்க. யார் இயேசு? அவர் என்ன பண்ணாரு? எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. சென்னை பட்டந்திலே நிறைய பேருக்கு இயேசு யாருன்னு தெரியாது. அவருடைய அன்பு தெரியாது. இயேசு தெரியும். சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்திற்காக மரித்து போனார். அவர் அன்பு தெரியாது. யார் பாவத்துக்காக மரிச்சாருன்னு தெரியாது. அல்லேலூயா. என்னுடைய சொந்த பாவத்திற்காக அவர் மரித்து போனாரே. லாசர் அழகா பாடுறாரு. கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தோ கையை கருவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தோ கையை கருவி ஆண்டவரை அனுப்புகிறார். கல்லாகி கவந்து தலை தோரே பொறுப்பை சுமக்கே மலையின் மேல் நடந்து இந்த பாடுகள்
சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்கு? அல்லேலூயா. அவர் எங்கன்னா பாவம் செஞ்சார் பாத்துக்கீங்களா? இயேசு கிறிஸ்து போய் உண்ணாவிரதம் தெரியும். ஒரு வீட்டுக்குள்ள போனா அப்படியே கதையா அடிச்சு கதையா காரணமா அதெல்லாம் நான் வீழணுமா? அல்லேலூயா. அப்படின்னு அவர் போன வீட்டுலாம் ஒரே கதை தான். பிரதர் மார்த்தாள் வீட்டுக்கு போனாரு. மார்த்தா மொக்க மரியாதை தெரியுமா? மோசமானவோ. நீ என் பக்கத்துல உட்காந்துக்கிற அவர் உள்ள போயிட்டு என்ன பண்ணுறா பத்தியா மதிக்காம அப்படின்னு நிறையா சொல்லியிருந்தாரு. அக்கா வந்து கேட்குது, என்ன ஆண்டவரே நான் உங்களுக்கோசம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேன், இவன் நான் அறிவு இல்லாம உன் கால் கிட்ட. நல்ல பங்கு தெரிஞ்சுக்கொண்டாமா, நல்ல பங்கு இருக்குதான். தேவ பாதத்துல அமர்வுதான் பங்கு. நீங்க எத்தனை பேரு ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் எனக்கு இன்பமா இருந்து சொல்லுவீங்க? அப்படி சொல்றது மட்டும் அவங்க மட்டும் கையை உயர்த்தி வேலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்குலாம் ஐயோ எப்ப இருந்தாலும் முடிப்பான், நான் எப்போ ஓடுவேன், உலகத்துல எப்போ பாடுவேன் ஆடுவேன், அடுத்த ஹீரோயினே நீதான். அங்க பாட்டு விடுறாங்க, இது பாட்டே இல்லாம ஆடுது. அல்லேலூயா. உண்மைதானே? பாட்டே இல்லாம அவரு ஹீரோயிசம் உணர்த்து, எங்க அம்மா ஹீரோயினை காட்டுத்தோம், அது பாட இது ஆட இருக்கிறதெல்லாம் ஏது ஓட. அல்லேலூயா. நம்ம கனவுலயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நனவுக்கு வந்து வாய்ஸை யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ சத்தமா கத்தி பாட்டு பாடாங்க, அந்த ஏரியாவே காலி ஆயிடும். அல்லேலூயா. நம்மளுக்கு ஆனவனா நினைப்பு, நம்ம பாட்டு கேட்டு அப்படியே மயங்கிறாங்க. தேவ சமூகத்துல நீ பாட மட்டும் அழகா இருப்ப. அல்லேலூயா. வேற எங்க போய் நீ கனவு கண்டு கனவுல பாட்டு பாடி ஆனா அங்கதான் அழகா இருக்கணும். கனவு விட்டு வெளியே வந்தா உன் முகத்தை ஒருத்தரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, அவர் எனக்காக. அதனால்தான் அந்த தரிசனத்தை பார்த்து யோசேப்புக்கு தெரிஞ்சிச்சு, எனக்காக எல்லாவற்றையும் செய்த என் நேசர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை என் எதிரியா இருந்தாலும் சொல்லுவா. அல்லேலூயா. போறான், நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கப்பா. வயலில் அறுத்த அரிகளை அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு என்னாச்சு? I will study. அல்லேலூயா. நான் எப்பவுமே அல்லேலூயா. இப்போ யோசேப்பு என்ன சொல்றாரு? I am study. 1 2 3 சொல்லலாமா? அல்லேலூயா. யோசேப்பு சொல்றாரு, ஆண்டவருடைய தரிசனத்தை கண்ட மகன் மற்றவரிடத்துல வந்து சொன்ன தரிசனத்தை எத்தனை தரிசனத்தை கண்டு வந்து சொல்லியிருக்கிறீங்க? வாசிங்க. கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை எது நிமித்தம்? சொப்பனை இப்ப யாரு கொடுத்தது? கனவு யாரு வர வச்சதுப்பா? நீங்க எல்லாம் கனவு காண்றீங்களா? உங்களுக்கு தான் வர கனவு நீங்களா வர வச்சுக்கிறது. அல்லேலூயா. ஆனா யோசேப்புக்கு வந்து சொப்பனம் அர்த்தம் உள்ளது. அல்லேலூயா. யோசேப்புக்கு வந்து சொப்பனம் எப்படிப்பட்டது? அர்த்தம் உள்ளது. சில காரியங்களை கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க. வாசிங்க வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் இயேசுவின் நிமித்தம் பகைக்கப்பட்டால், கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை கையை உயர்த்தி சொல்லு, அதற்கு நான் பாத்திரவான். இயேசுவுக்காக பகைக்கப்படுங்க சொல்லுங்க. அந்த மிஷனரி கதையை விட்ட பாருங்க. பாதியில 2 முறுக்கு மிஷக்காரன் என்னன்னா, யாரை குறிச்சு சொல்றேன்? இயேசுவை குறிச்சு சொல்ல போறேன், என்னை மீட்டெடுத்தவரை குறிச்சு சொல்ல போறேன். சரி சரி சொல்லு. ஆனா இன்னைக்கு நைட்டு உன் மனைவியை எங்களுக்கு அனுப்பி கொடுங்க. யாரு?
என்ன சொன்னாங்க ஊழியக்காரங்கிட்ட? கேட்கலையா? என்ன சொன்னாங்க? உன் மனைவியே எங்களுக்கு அனுப்பி கொடு. இப்போ ஊழியக்காரனுக்கு என்ன வந்திருக்கணும்? சமக்கம். யார் நம்மளா என்ன கேட்டிருக்கோம்? நம்ம ஆளை ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா போதும், டிஷ்யூம் தான். பக்கத்துல கை கட்டி சொல்லு, ஊரே பாக்குதுடா, போய் டிஷ்யூம் பண்ணு. அல்லேலூயா. நம்ம லட்சணம். அல்லேலூயா. இன்னும் போஸ்டர் மட்டும்தான் ஓட்டல. அல்லேலூயா. என்னதான் ஓட்டல? போஸ்டர் தான் ஓட்டல. மொத்த எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. வயசு என்ன? கேளுங்கள், பக்கத்துல கேள்வி. வயசு என்ன? அல்லேலூயா. ஆனா அவரு சொப்பனம் பார்த்தாரு, இவரை ஊரே பாக்குது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லாம நடக்காத. ஏற்ற வேலையில உன்னை பெற்று எடுத்து வளர்த்தவங்களுக்கு என்ன தெரியும்? செய்ய தெரியும். நீங்களா செய்ய மாட்டீங்கன்னா அப்புறம் துன்பமா துயரமா. அல்லேலூயா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உண்மையா நேசிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். காத்து உனக்கு தேவ தரிசனம் வைத்துதான், ஆண்டவரே உண்மை நோக்கி ஓடுற ஆண்டவர், உனக்கு சித்தமானால் அதை எனக்கு வாய்க்க பண்ணுங்க. ஆனாலும் ஏன் என்ன ஏற்க எல்லாம் உங்கதான். ஆதாமுக்கு பொண்ணு பார்த்தது யாரு? யார் பார்த்தது? அவன் தனியா இருந்தான். ஃபீலிங், ஒரே ஃபீலிங். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவரே அவனை தூக்கின்னு தோட்டம் உள்ள சுத்துறாரு. தோட்டம் உள்ள சுத்தியே மலை மரம் கண்டா, மாம்பழம் தெரியுதா, ஆப்பிள் தெரியுதா, ஆரஞ்சு தெரியுதா, அண்ணாச்சி பழம் தெரியுதா, பக்கத்துல கை ஊத்து பப்பாளி பழம் தெரியுதா, தெரியாதா? பக்கத்துல பெரிய செஞ்சா பெருத்து விடுதாரு. ஏன்னா உங்க எண்ணெய் ஏற்கால எங்க விடுதா? அந்த வீட்டுல என்ன செய்யறாங்க? பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை? நம்ம உடனே மூக்கு வேர்த்துரும். அதே ஒன்னே ஆயிடும். ஐயோ நடக்குதாமே, அவன் வீட்டுல எது நல்லா வீட்டுல நல்லா அந்த மாதிரி பக்கத்துக்கு வேற மூக்கு வேர்த்து நின்னா நீ ஒத்துப்பியா? ஒன்னே என்ன பண்ணுவீங்க? எப்ப பாரு அவங்களையே பாத்துக்கிறான். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆனா பக்கத்தோட நீ பார்த்தா என்ன பண்றது? நல்லா புரிஞ்சுங்கப்பா. இது போலதான் சில வாலிப பிள்ளைங்க அடுத்தவங்களையே பார்த்துக்கிறீங்க. ஆனா அடுத்தவங்களை உங்களை பார்த்தா என்ன பண்ண மாட்டீங்க? ஏத்துக்க மாட்டீங்க. இப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தோட்டம் முழுவதும் சுத்தி கட்டுறாரு. பெரிய தோட்டம். அல்லேலூயா. அங்க நதியெல்லாம் அழகா ஓடுது. எல்லாம் தண்ணிலாம் ஒரே ஸ்விம்மிங் பூல ஃபர்ஸ்ட் அழகா கட்டி வச்சுக்கிறாரு. நீ ஆதாம் இதுல குளிடா, இது ஜாலியா சந்தோஷமா பசிக்கிற நேரத்துல போய் சாப்பிடு, எல்லாம் ஃப்ரூட்டும் உனக்கு தான், எவ்ரி திங்ஸ் உனக்கு தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஆதாமுக்கோ கவலை. அல்லேலூயா. ஒரே கவலை. ஒரு கல்லு மேல உட்காந்துனாரு. ஒரு 4 கல்லை கையில எடுத்துனாரு. டொக்கு டொக்கு டொக்குன்னு போறாரு. ஆண்டவர் பாக்குறாரு. ஒய் ஆதாம், என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் ஆண்டவரே, சும்மா கனவு காணுறேன். கலாம் ஐயா வர சொல்லிட்டு போயிட்டாரு, கனவு காணுங்கன்னுட்டு. ஒருத்தன் பதில் கனவு காண்றான். வரப்போற மனைவி எனக்கு எப்படி இருப்பா, நீ எப்படி இருப்பியா அதே மாதிரிதான் அவளும் இருப்பா. நீ 4 பேரை பாக்குற, அவளும் 4 பேரை பாப்பா. நீ யாரையும் பாக்கலன்னா அவன் யாரையும் பார்க்க மாட்டேன். வாலிபனே, வாலிப தங்கச்சி, அக்காவிய அண்ணனே, எல்லாருக்கும் தான். நம்ம வயசு முதிர்ந்தா கூட போஸ்டர் பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு வாட்டி பார்த்தது போதும், திருப்பி அதே ரூட்ல வரும். திருப்பி பார்ப்போம். பக்கத்துல கேள்வி சொல்லு. அவர் போஸ்டர் சொன்னாருப்பா, நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம மாட்டேன்னா ஆண்டவர் இப்ப உன்னைய தானே போட மாட்டாரு. 2 பேரும் தான். நீ நினைச்சிருக்கூடாது ஒன்லி 70 ஒன்லி 70 கிடையாது. எல்லா ஏஜுக்கும் தான் ஆண்டவர் பேசிருக்கிறாரு. இப்போ ஆதாம் ரொம்ப வயசாயிடுச்சு.
ஆனா அவருக்கு ஆயுசு முடிக்கோ 930 900 மேல ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு 200 வயசு இருக்குமா? ஆதாம் டக்கு டக்குன்னு உட்காந்துக்கிறாரு. ஆண்டவர் பாரு, என்ன ஆச்சு ஆதாமுக்கு? ஓ, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இப்போ ஆதாம் என்ன பண்றாரு? ஆதாமா மணி மேல படுக்க வச்சுட்டாரு. அழகா தலையில அடையே கொஞ்ச நேரம் கையை விட்டு ஆண்டவருடைய நல்லா அந்த ஃபீலிங்ஸ் போங்க உள்ள. ஏதோ தோட்டத்துக்குள்ள போனாதான் அதை பார்க்க முடியும். இங்க உட்காந்து கண்டிப்பா முடியாது. அந்த அந்த போங்க, இமேஜினேஷனுக்குள்ள போங்க, அதை பாருங்க. ஆண்டவர் மணி மேல படுக்க வச்சு அழகா அப்படியே கொஞ்ச நேரம் தலையில் கொடுக்குறாரு. அவர் தலையில கையை விட்டு தடவுறாரு. ஆதாம் மயந்த நித்திரையில போறான். ஆண்டவர் உடனே ஆதாம் அழகா தலையை தூக்கி ஒரு சின்ன மணலை கொட்டி வச்சு அந்த மணல் மேல அவனை படுக்க வச்சுட்டு கிட்ட போறாரு. அவனுக்கு வலியே இல்லாம ஒரு சின்ன கோடு போட்டு அவன் வலா இளம்பை உடைத்தெடுத்தவர் சதையினாலே அதை மூடினார். அல்லேலூயா. இப்ப எலும்பை எடுத்துட்டு போறாரு. இந்த எலும்பை வச்சு என்ன பண்ணுது? ஆதாம் ரொம்ப ஃபீலிங்கா இருந்தாங்க. நல்ல ஒரு ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை செய்வோம். மன உறுதியா இருக்கணும். ஆதாம் கீழே வந்து சொல்ல தூக்கி பிடிக்கணும். ஆதாமுக்கு எந்த குறையும் வராம பார்த்துக்கணும். நல்லா சமைச்சு கொடுக்கணும். ஆதாமோடு கூட நல்லா ஜாலியா பேசணும், பழகணும். அவனை சந்தோஷமா வச்சுக்கணும். அவன் மைண்ட் மாறாதபடிக்கு அவனை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனவாட்டியை இதை செய்வோம். அல்லேலூயா. அழகா செஞ்சார். நல்ல நீட்டா ஏவாளுக்கு முடி வச்சு தேவ பிரசன்னத்தினாலே ஆடை தைத்து போட்டு ரொம்ப அழகான கண்கள். நமக்கு எப்படி தன்னை பார்த்து பார்த்து செஞ்சாரு, அதே போல ரொம்ப அழகான கண்களை வச்சாரு. அழகான இதழ்களை கொடுத்தாரு, கண்ணத்தை கொடுத்தாரு, முகத்தை கொடுத்தாரு, தலை நிறைய நல்ல முடியை கொடுத்தாரு, தேவ பிரசன்னத்தை கொடுத்தாரு, கை கால்கள் முளைக்க செய்தாரு. அல்லேலூயா. இப்ப அழைச்சு வர்றாரு, வா வா வா. அவங்க ஆதாம் மறுபடியும் பார்த்தா மனுஷன் அந்த கல்ல இருந்து வேற கல்ல உட்காந்து போ போற. அதான் நீ ரொம்ப துக்கமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். உன் இருதயம் எங்கே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அதனால நான் உன்னை செய்ய போறேன். உன் கூட ஷேரிங் பார்ட்னர், உன் லைஃப் பூரா உன் கூட வரப்போற ஒரு மகளை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன்ட்டு ஆதாம் கிடத்துல ஏவாளை கொண்டு வந்து காட்டாரு. ஆதாம் பார்த்து சொல்லுங்க, என் மாம்சத்தின் மாம்சம், என் எலும்பின் எலும்புமானவளே, மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டபடியால் நீ மனுஷன் எனப்படுவாய். ரொம்ப அழகு, ரொம்ப அழகாகுது. ஆதாம் இப்போ பார்த்து எங்க போயிடுச்சு. ஒரே சந்தோஷம். பறவை குதிக்குது, முயல் ஆடுது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி. அப்படி எப்ப தெரியுமா இருக்கும்? ஆண்டவருக்கு பார்த்து கொடுத்தாதான் இருக்கும். அல்லேலூயா. நீ போய் பார்த்துட்டே வச்சுக்க, அந்த லலாவோட முடிஞ்சிடும் கதை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொடுத்தாரு. ஆதாமுக்கு ஏத்த ஏவாளோ, ஏவாளுக்கு ஏத்த ஆதாமோ. ஏவாளை சொல்லிட்டு வா, உனக்கு நல்ல ஆதாம பார்த்து செஞ்சு வச்சுக்கிறேன் நானு. ஆதாம செஞ்சாரு, ஏவாளையும் உருவாக்குனாரு. ஆதாம் மண்ணு பக்கத்துல பெயர்த்து சொல்ல, ஆதாம் ஏவா எலும்பு. அதனாலதான் நிறைய நேரத்துல குத்துது குறையுதுக்கு காரணம் என்ன? எலும்பு. அதே மாதிரி உன்னை புரிஞ்சுக்கணும், அந்தந்த எலும்பு தான் அங்க செட் ஆகும். நம்மளுக்கு 4 எலும்பு, அது குத்திக்கு வெளியே வரைக்கும் நிக்குது. இப்படி என்னடா நிக்குதுன்னு கேட்டா, ஏன் எலும்பு நினைச்சுட்டு வேற 2-3 எலும்பு சொல்லி பார்த்தேன், எதுவும் செட் ஆகல. அது குத்தும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. தேவன் உனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை வர வரைக்கும் அமைதியா இரு. அல்லேலூயா. ரூத்த எங்க வேணாலும் ஆண்டவர் கொண்டு என்ன பண்ணிக்கலாம், நிக்க வச்சிருக்கலாம். ஆனா கரெக்டா கொண்டு எங்க நிக்க வச்சாரு? அல்லேலூயா. ஏன்னா நம்ம உடைச்சது
உன் கோர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உன் அன்பினால் என்னை மூடுமையா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த அம்மா சொல்லுது, முந்தன் அடிமை நான் தானையா, என்னை காப்பாற்றும் கடவுளுக்கு மகனையா. இப்போ நம்ம பசங்க பாடுறாங்க, முந்தன் அடிமை நான் தானம்மா. அல்லேலூயா. அங்க ரூட்டு பாட்சி போவாச பார்த்து உங்க அடிமை நான் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. அதனால அந்த அம்மா எப்படி இருக்குது? அடிமையா இருக்குது. அடிமைனா ஆண்டவரே மணவாளனை போல பார்த்துச்சு, இயேசு ராஜாவை போல பார்த்துச்சு போவாச. அதனால அந்த அம்மா பாருது. இப்ப நம்ம பல பசங்களாம் பாடுறாங்க, ஓடுறான் நாய்க்குட்டி சங்கிலி பட்டி தான் ஓட தெரியுமா? நம்மளால ஓடுறான், அங்க ஓடுறான், அங்க பாத்து அங்க சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? உடனே அல்லேலூயா. மேய கொடுத்தாலும் நம்ம சொல்ற இடத்துல தான் மேயான். ஏன்னா கவுத்துல சொல்லி சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு, முந்தன் அடிமை நான் தானம்மா. கடைசி வரைக்கும் நீ அடிமைதான். பக்கத்துல கை வச்சுல ஆண்டவர் பார்க்காம நீ யா பார்த்தனா லாஸ்ட் வரைக்கும் அடிமைதான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை நானும் வளரணும். அப்படி தேவன் உனக்கு நியமிச்சு வச்சிருக்கிற அந்த ஓட்டத்துக்கு நேரம் நீ போகணும். உன் கனவும் சொப்பனமும் தேவ தரிசனமா இருக்கணும். ஆண்டவர் வாழ்க்கை இடைப்பட்டு கொண்டே இருக்கணும். எத்தனை துன்பம் வரட்டும், போராட்டம் வரட்டும், நெருக்கடி கொடுக்கிற சனங்கள் வரட்டும், ஆனா தேவன் கூட இருப்பாங்க. அல்லேலூயா. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி மிஷினரி கதையை சொல்லிடு. ஏன்னா இன்னும் பாதியில விட்டுறாரு. இப்போ அவனிடத்துல நைட்டுக்கு உங்க வீட்டம்மா என்ன பண்ணு, நம்ம வீட்டுக்கு அமிச்சு. உடனே அந்த மிஷினரி கோபப்படல, நம்மளும் தான் கோபப்பட்டு குதிச்சு, யாரடா கேட்கிற? அந்த மிஷினரி உங்களை என் தகப்பன் போல பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். அவங்க வெட்கப்பட்டு மூஞ்சி என்ன பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவை போல நினைச்சவங்கள. அல்லேலூயா. சொந்த மருமகளுக்கு இப்படி செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது வெட்கப்பட்டு, நீ போப்பா, நீ போய் ஊழிய செய், நாங்க பாத்துக்கிறோம், யார் வேறாலும் சொல்ல, நாங்க தான் உங்களை அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசம் அந்த பட்டணம் முழுவதும் தேவனை குறித்து சொல்வதற்கு அந்த 2 மனுஷனை கொண்டு தேவன் நடத்தினாராம். அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் காயப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லணும். மாலை பார்த்துட்டாலே போதும், உடனே அவன் கண்ணு நோண்டி இவன் போய் இவன் கண்ணு நோண்டி அவன் அமைச்சிடறான். யோசேப்புக்கு ஒரு காரியம் தான், என் தேவன் வைத்திருக்கிற தரிசனம். எனக்கு எல்லாத்தையும் அவர் செய்வார். யோசேப்புக்கு திருமணம் செய்து யார் சொல்லுங்க? யாரு சொல்லுப்பா. ஒரு வாய் அசைக்கிட்டு அப்படியே உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண தெரியுமா? இந்த என்ன ஷோப்பா அது? கப்பட் ஷோ தான் பண்ணணும். ஒரு குரலை கொண்டு வந்து கூட வச்சுக்கணும். நீங்க பேச முதல்ல அதை வச்சு வாயை அசைச்சுக்கணும் உங்களுக்கு. யோசிப்புக்கு யாரு கொண்டு பார்த்தது சொல்லுங்க. யாரா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எத்தனை பேரா பைபிள் படிச்சுக்கிறீங்க? இந்த மாதிரிதான் சிபிஎஸ் நடக்கும்போது உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு ஊழியக்காரர். எல்லாரும் ஊம பாஷையில் பேசினாங்க அவர்கிட்ட. எல்லாம் திரும்ப முடிக்கணும். எனக்கு கோபம் வேற தாங்க முடியல. நல்லா புனிய வச்சு பட்டுன்னு வச்சுலாமனு கூட ஆயிடுச்சு. சின்ன பசங்க தான் பரவாயில்ல, வாலிபத்துல எல்லாம் தெரியும். இப்ப அம்மாவும் அப்பாவும் பேசணும், அந்த நேரத்துல பேசுவோம் பாருங்க. மைக்கம் தேவையில்ல, ஆம்பம் தேவையில்ல. அல்லேலூயா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிறாங்க, அங்க கேட்கிறாங்க. அவன் எப்படி நிக்கிறான் தெரியுமா? சுய நினைவெல்லாம் இழந்தவங்க. அல்லேலூயா. கத்து குத்த 2 டீச்சருக்கு சொல்லி வந்துச்சு. ஒன்னு இப்படி சாஞ்சிச்சு, ஒன்னு இப்படி சாஞ்சிச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கேட்க சொன்ன, இப்போ பேச மறுத்துட்டுனா நீ பேசணும் நினைக்கிற நாள்ல யாரும் கேட்க மாட்டாங்க.
இப்ப சொல்லுங்க, யோசேப்புக்கு யார் பொண்ணு பார்த்தது? தெரியாதா? பார்வோன் தான் பொண்ணு பார்த்தாரு. யார் பார்த்தது? ஆமா, நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, தெரியும். அழகா ஆண்டவர் எங்க கொண்டு போய் என்ன பண்ணாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வச்சாரு. ராஜாவை கொண்டே பொண்ணு பார்க்க வச்சாரு. உனக்கு ஏசு ராஜா பொண்ணு பார்ப்பாரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தம்பி தங்கச்சி, உனக்கு ஏசு ராஜா பொண்ணையும் பையனும் பார்ப்பாரு. அதுக்கு முன்னாடி நீ பார்த்துறாத. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கூட அமைதியா இருங்க. 17 வயசுலாம் முடிச்சு போயிடுவாங்க. 21, 22 வயசு வரைக்கும் உள்ளதான் உட்காந்து வரணும். அப்புறம் உந்தன் அடிமை நான் தானம்மா, என்ன பார்க்கனாலும் பெயில் வாங்குனம்மா அப்படின்ட்டு உன்னை பெயில் போட்டு பார்க்குற மாதிரி வச்சிடாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் அமைதலா தேவ சமுதிர காத்து காட்டவே, என் நாட்கள் வர வரைக்கும் காத்து காட்டவே. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா அவனும் காத்திருப்பான், அந்த பொண்ணு நல்லவளா இருந்தா அவனும் காத்திருப்பான். இல்ல இல்ல இது தாங்காதுன்னா ஓடுறான், அப்படியே தெரிஞ்சிடும். இப்பயே போறதுக்காக சந்தோஷப்படு. அல்லேலூயா. காத்திரு தேவ சமுதிர. 17 வயது வாலிபன் தன் வாழ்க்கையில தேவனுக்காக காத்திருக்கிறான். பகை வருது. வாசிங்கம்மா. இப்போ அவனை பார்த்து என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளை நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு. இப்பதான் பகைக்கிறாங்க. பகைக்கிறவங்க கிட்ட போய் என்ன சொல்ற? மறுபடியும் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன். அது ஆங்கிலத்தில் என்ன கொடுக்குறாங்க? another dream. அடுத்த சொப்பனம். I saw another dream. இன்னொரு ட்ரீமை பார்த்துட்டாரு. இன்னொரு சொப்பனத்தை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. அவன் அடுத்ததை பார்த்து யாருக்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க? நம்மளுடைய ரகசியங்களை யாருக்கிட்ட சொல்லுங்க? நம்மளுக்கு ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். ஏய் நீ மாட்டினு வச்சுக்கோ, ஒருவேளை நான் மாட்டினு வச்சுக்கோ, என்ன நீ காட்டி கொடுத்தா உன்னையே மாட்டி விட்டுருவேன். பல திருடனுடைய ஹிஸ்டரி இன்னொரு திருடகிட்ட இருக்குது. இதுதான் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. திருடன் டு திருடன். ஒரு முறை ஒரு குருடன் திருடனை குடும்பம். எதற்கு? திருடத்துக்கு. குருடனுக்கு தெரியாது திருடன் திருடிட்டு குருடனை காட்டி கொடுத்துருவான்ட்டு. இன்னைக்கு நிறைய குருட்டு பசங்க நம்பி திருட்டு பசங்க போறீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க, மாட்டிப்பீங்க. அதுவும் குருட ஈஸியா மாட்டிப்பான். அவனுக்கு போறதுக்கு தெரியாது, வரதுக்கு தெரியாது, கரெக்டா லாக் பண்ணிடலாம். அல்லேலூயா. நான் சிலர்லாம் முடிச்சு விசாரிச்சேன்னா அவங்க அப்படியே ஹிஸ்டரியை கொண்டுடுவாங்க. ஜாக்கெட்ல இருந்து எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேருடைய காரியங்கள் இப்படிதான் இருக்குது. தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அங்கே நடக்கின்ற பாருங்க. பகைத்தவனிடத்துல மறுபடியும் போனான். இன்னொரு சொப்பனத்தை கண்டப்பா, தரிசனத்தை கண்டேன். அவன் வாழ்க்கையில மத்த யாரையும் பார்க்க மாட்டான். மறுபடியும் பார்த்தாலும் இயேசுதான். அல்லேலூயா. நம்ம எத்தனை முறை இயேசுவை பார்த்திருக்கோம்? சரி, தரிசனம் பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் தரிசனம் பார்த்துக்கிறீங்க? தரிசனம் பார்த்தவங்க என்ன இருக்கிறீங்களாப்பா? இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரலடா பாவீங்க. நான் உங்களுக்கு கேட்கறது சாதாரண தரிசனம் எதுவுமே பார்த்துக்கிறீங்க? நான் நிறைய தரிசனம் பார்த்துருக்கேன். எங்க சபையில நான் ஒரு காலகட்டத்தில் முரட்டாட்டம் எப்படி வாழ்ந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா நான் சபைக்குள்ள போயிட்ட பிறகு தேவனுடைய மாற்றத்தை நிறைய பார்த்தேன். ஒரு காலத்துல ஆண்டவர் அறவாய் வெறுத்தவன் தான் நான். அம்மா கட்சிக்காரன் நான். கையப்பட்டாலும் இப்படிதான் காட்டுறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி இருந்த என்னை தேவன் ஒரு நாள் மாற்றினார். அவரோட பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்பொழுது எனக்கு உண்மை என்னன்னு சொல்லிட்டு என் கண்களை திறந்து காண்பித்தார். நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஒரு நாள் உபவாச கூட்டத்துல இதே போலதான் முன்னாடிதான் உட்காரும், பின்னாடி உட்கார மாட்டேன். எனக்கு வந்தா பின்னாடி உட்காருது, செவுத்துல உட்காருது, சாஞ்சில உட்காருது, இந்த ஓரமா ஒட்டியும் உட்காருது. அதான் எனக்கு பிடிக்காது. நான் ஸ்ட்ரெயிட்டா ஒன்னா பலிபிட பக்கத்துல உட்காருவேன்.
திட்டாரு, பாக்குறாரு, முறைக்கிறாரு. கடைசி நாட்கள் வரைக்கும் அப்படிதான் உட்காருங்க. கடைசியில பயங்கரமா குத்த ஆரம்பிச்சாரு. தேவ தரிசனத்தின் நிமித்தம் பகை எழுப்பினது. ஊழியக்காரர் பகையாய் பகைத்தார். ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், நான் அந்த இடத்தை விட்டு மாத்திக்கல. கடைசி நேரம் வரைக்கும் நல்லா தெரியும், என்னதான் ஈட்டி வச்சு குதிரான்னு தெரியும், ரத்தம் வடியும், ஆனாலும் கர்த்தரை மட்டும் தான் பார்க்க கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்துல ஊழியக்கார பார்த்தா போக 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 என் தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய அன்பு என்னை நடத்த ஆரம்பிச்சது. அந்த தரிசனத்தின் நிமித்தம் நான் நல்லா பாக்குறேன். ஒரு உபவாச கூட்டம், யாரும் முன்னாடி இந்த சைட்ல நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். நடுவுல அவர் மேட்டு போட்டிருப்பாரு, பச்சை கலர்ல ஒரு மேட்டு உங்களுக்கு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. பாய் இதே போல தான் பயப்பட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு மேட் இருக்கு, நான் தான் வாங்கினேன். பாரிஸ்ல போயிட்டு நானும் அவரை தான் வாங்கினோம். அந்த மேட்ல நான் பார்க்குறேன் 2 அழகான கால்கள், 2 அழகா, ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் இவ்வளவு தூரம் பார்த்தேன் அந்த காலை, இவ்வளவு தூரம் வார்க்கச்சி கட்டின கால்கள். அந்த ப்ரௌன் கலர்ல ஒரு வார்க்கச்சி அழகா போட்டுற ஒரு கால். இந்த நகை கண்கள் நான் கிட்ட பாக்குறேன். இப்படி உட்காந்து இருக்கேன், என் கிட்ட வந்து இந்த கால் நிற்குது. நான் பாக்குறேன் அந்த நகை கண்களின் ஓரத்துல அந்த சதையில ரத்த நாணங்கள் அழகா பெரியத கூட நான் பாக்குறேன். அவ்வளவு க்ளோஸ்அப்ல பார்த்தேன். பதிப்பீடத்துல ஏறினதை கண்டேன், திரும்பினதை கண்டேன். கால்கள் உடனே மறைந்து போனது. அல்லேலூயா. இதை நான் தான் பார்த்தேன். ஒரு 4 நாள் கழிச்சு பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். நானும் பாஸ்டர் உட்காந்து பேசிக்கிறோம். அவங்க பாஸ்டர்மா கிட்ட, அவங்க பாஸ்டர் அந்த பாஸ்டர்மா கிட்ட பேசியிருந்தாங்க. நம்ம பிரதர் கிட்ட சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் பிரதர், நீங்களும் பார்த்தீங்களா? அவர் கேட்ட கேள்வி, நீங்களும் பார்த்தீங்களா? ஆமா பிரதர், நானும் பார்த்தேன். அவர் சொன்னார், அதே கால்களை தான் நானும் கண்டேன். அல்லேலூயா. அவர் கண்கள் மட்டும் அல்ல, ஒரு பாதங்களும் அத்தனை அழகு. 16,000 பேர்களிலே சிறந்தபடியா இந்த தரிசனத்தை பார்த்தபோது என் பார்வையெல்லாம், ஆண்டவரே உன் கால்களே அழகா இருக்குன்னா நீ எத்தனை அழகு நிறைந்தவர் ஆண்டவரே. அதை என்னால இமேஜினேஷனே பண்ண முடியல. அழக ஒரு பாதங்கள், எனக்காக அந்த பாதங்கள் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, வேதனையை ஏற்றுக்கொண்டது என்ற அந்த காரியத்தை யோசிக்கும் ஆண்டவரே, இந்த அழகான பாதத்துல ஆணிகள் கடாவப்பட்டது எப்படி ஆண்டவரே. அதான் யோசனை பண்ண ஆண்டவரே. சிலுவையில் அவரை பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் கிட்ட போய் பார்த்துக்கிறீங்க? கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டிருக்கும், ஒரு கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டிருக்கும், ஒரு முகத்திலே அந்த முட்களை நிமித்தமா வீக்கம் கண்டு இருக்கும், ஒரு முகம் காணக்கூடாத போல இருக்கும். இதெல்லாம் எனக்காக, எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை அடுத்த வழியில் நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்பதற்காக தேவன் செய்த காரியம். அவை வந்த போதிலும் அங்கே போராடு. மறுபடியும் அண்ணன் வீடு சொல்றப்பா, நான் மறுபடியும் கனவு கட்டேன். ஆனா இந்த முறையும் கனவுல வேற யாரும் வரல, என் தேவனே எனக்கு தரிசனமானார். என்ன கனவு கட்டாரா? வாசிக்கமா? அவர் வேறொரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் அவன் சகோதரருக்கும் சொன்னபோது, அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்க. அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவன் என்ன பண்ணாங்க? தகப்பன் கடிந்து கொண்டாலும் தேவ தரிசனம் உண்மையே. உன் சொந்த ஜனங்க கடிந்து கொள்ளலே, என்னடா ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி பேசுற, நம்ம உனக்குதான் எல்லாம் தெரியும் நினைக்காதா. ஆனா தேவன் உன் மீது வைத்த தரிசனம் அவர்களை காட்டிலும் உயர்ந்தது. உன் மரபு சொல்லலாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு தெரியும்டா, ஆண்டவர் கூட தான் இவ்வளவு நாள் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் உறவுக்காரர்கள் உனக்கு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு வைத்த தரிசனம் அதை காட்டிலும் மேன்மையே. உனக்கு முன்னாடிகள் சொல்லலாம், எனக்கு தெரியுமா, ஜெபிக்கிற நானு, துதிக்கிற நானு, ஆராதிக்கிற நானு, எல்லாரையும் நடத்துற நானு, எனக்கு தேவன் தரிசனத்தை கொடுக்கலையே. ஆண்டவருக்கு உன் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாய் உனக்கு கொடுக்கப்பட்டதே அந்த தரிசனம். அவன் அழைப்புக்கு ஏற்ற மாதிரிதான் தேவன் தரிசனத்தை கொடுப்பாரு. 11 பேருக்கு கொடுக்கல, அவன் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கல, இவன் நிமித்தமா தான் அப்பா அம்மாக்கு விடுதலை.
அல்லேலூயா. அடிமைத்தனத்துல இருந்து யாரு யோசேப்புன்னு ஒரு மனுஷன் பிறக்கிறான், அப்பதான் அம்மாவுக்கே கண்ணு தெரிஞ்சு, ஓஹோ நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம்பா, தரிசனம் பிறந்தாதான் உன் அடிமைத்தனம் கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் போய் சொல்றேன், அப்பா கடிந்து கொள்றாரு. பரவாயில்லப்பா, கடிந்து கொள்ளணும். என் தேவன் கொடுத்த தரிசனம் உண்மையே, அவர் என் வாழ்க்கையில வந்தது உண்மையே, என்னை நடத்துவது உண்மையே, என்னோடு கூட அவர் இருப்பது உண்மையே. எதினால் நீரோடு இருப்பதினால், எதினால் நீ எனக்குள்ளே வாழ்வதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா எதினால் யோசிப்பவன், தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா எதினால் யோசிப்பவன், எதினால் இரண்டோடு இருப்பதினால், நீ எனக்குள்ளே வாழ்வதினால், தாகம் கொண்ட தேவஜனம் நானும் பார்க்கிறேன், தாகம் கொண்ட கண்மலையும் கூட செல்லுவேன், தேவஜனம் நானும் பார்க்கிறேன், தாகம் கொண்ட கண்மலையும் கூட செல்லுவேன், என் தேவன் மங்காத அபிஷேகமே, என் தேவன் மங்காத அபிஷேகமே, தேவா நான் எதினாலே சேசித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா எதினாலே சேசித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் நீ எனக்குள்ளே வாழ்வதினால், சரி ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அண்ணனும் பகைக்கிறாங்க, அப்பாவும் பகைக்கிறாரு. ஆனா தரிசனம் பகைக்கவே இல்லை. அது உன்னை நடத்த போது அந்த அபிஷேகம் எப்படியா படுத்துமா, எந்த இடத்துல அவன் மங்கி போற வாழ்க்கை வாழவே இல்லை. எங்க போனாலும் அவன் தனியா இருக்கிறான்னு நினைக்கவே இல்லை. அவனோடு கூட தேவன் இருந்து கொண்டே இருந்தார். வேதம் அங்கே சொல்லுகிறது, வாசிங்கப்பா. அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை எங்க வச்சுக்கினா, சொன்னதை மனசை வச்சுக்கினா. வாசிங்கம்மா. பின்பு அவன் சகோதரர் சீக்கேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கத்தக்கதாக அவர்கள் சீக்கேமுக்கு போறாங்க. வாசிங்கம்மா. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீக்கேமிலே ஆடுகள் மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம், பகைச்சவனுடைய சேமத்தை அப்பா பார்த்துட்டு சொல்றாரு. இப்ப என்ன சொல்லிருக்கோம், நம்மளா தான் என்ன சொல்லிருப்போம், என்ன சொல்லிருப்பீங்க? ஒரே ஒரு வாயில மட்டும் தான் வருவாரு. இல்ல இல்ல பிரதர், அவன் அவ்வளவுதான் பகைச்சாலும் சரி, நான் தான் போய் நின்றுவேன். ஒரு உறவுக்கான சரியா கனம் பண்ணலன்னா திருப்பி அவன் முகத்துல நிற பண்ண மாட்டோம், முடிக்க மாட்டோம். அப்படியேப்பட்ட ஆளுங்க நம்மளாம். அல்லேலூயா. போன் பண்ணி சொன்னா கூட என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. அவர் ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லிட்டோம். அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டா வந்து சொன்னாலும் போக போறது இல்லை. அல்லேலூயா. அங்கே ஆனால் பகைக்கின்ற ஜனங்கள் என்று தெரிந்த போதும் அப்பா சொல்றாரு, யாக்கோபு சொல்லிதான் போயிருக்க மாட்டான் ஒரு வேலை. ஆனா வேதங்க அவரை குறித்து சொல்லி இஸ்ரவேல் சொன்னார். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் சொல்லும் பொழுது
அதற்கு பிற்பாடு அவரை பாருங்க, அவங்க பிள்ளை காணான்னு யாக்கோபு அழுதான் என்றுதான் வேதம் சொல்லியிருக்கோம். ஆனா இப்ப போடப்பட்டிருக்கு என்னன்ட்டு, இஸ்ரவேல் அவனை அழைத்து சொன்னான். தேவ மனுஷன் அவனை அழைத்து சொன்னாப்பா, போப்பா பகைக்கிற ஜனங்களுக்கு போய் என்ன சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, உன்னை பகைப்பான். அல்லேலூயா. உன்னை பலம் சொல்லி புதைக்கவும் நினைப்பான். அங்கேயே சொல்லு, வாசிங்கப்பா. அப்பொழுது அவன், உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார், எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீக்கேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன், நல்லா புரிஞ்சுங்க, நீங்க வழி தப்பி தெரிஞ்சீங்கன்னா ஆண்டவர் உடனே வந்துருவாரு. அல்லேலூயா. ஏன்னா தரிசனம் உள்ள மகன் சரியா நடக்க வேண்டிய தேவ திட்டம். வழி தப்பி நான் திரிந்தேன், பழி அதை சுமந்தடைந்தேன், அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலோ அழைத்தது என்னையே, அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்று, அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்று, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், தொட்டு என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் என்னை பொங்குதே. சற்கொரு சோதிக்கிற தேவருத்தனவுடன் வருவான், தேவருத்தனவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், நானாய் வந்து ரட்சிப்பார், அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், தொட்டு என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், தொட்டு என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. தப்பி நான் திரிந்தேன், அவர் பலியதை சுமந்தடைந்தேன், தப்பி நான் திரிந்தேன், அவர் பலியதை சுமந்தடைந்தேன். ஆனால் இயேசு கைவிடார், நானாய் வந்து ரட்சித்தார், அந்த நல்ல இயேசு என்ற சொந்தமானாரே, வழி தப்பி தெரியக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அங்கங்க ஒரு வழிபோக்கனை வச்சு என்கிட்ட பேசியிருந்தாங்கிறாரு. உங்களுக்கு புரியல போல இருக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் நீ வழி தப்பு தெரியக்கூடாது என்பதற்காக தேவன் நியமிக்கிற வழிபோக்கர்கள். அவர்கள் பணியை முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் தெரியும் மேல இருக்கிற தரிசனம், அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு ஒருவேளை அக்காவை போல ஒரு வழிபக்கம் வரலாம், அண்ணனை போல ஒரு வழிபக்கம் வரலாம், யாரும் ஒருத்தர் தெரியாத ஒரு வழிபக்கம் வரலாம். அவன் உன்னை பார்த்து சொல்லலாம், அப்பா என்ன ஒரு நாள் ஒரு வழிபக்கம் சந்தித்தார். ஏழு சர்ச்சில் கொஞ்ச நாள் போயிருந்தேன், ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட போயிருந்தேன். ஒரு நாள் தேவன் என்கிட்ட பேசிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜனவரி மாதத்துல இருந்து காலையில சபையை நடத்தணுட்டாரு. நான் கடைசி மாதம் அந்த 12ஆம் மாதத்துல போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி மாதத்திலே ஆண்டவர் சொல்றாரு, ஆஃபரிங்க ஸ்டாப் பண்ணிடு, ஆஃபரிங்க நிறுத்திட்டாரு. என்ன ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மேய்ப்பரின் சபைக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. உங்களை போல நானும் ஆஃபரிங் கொடுக்குறேன்.
அல்லேலூயா. எனக்கு கிடைக்கிற எல்லா காரியத்திலும் தேவனுக்கு என்ன பண்ண செய்ய வேண்டிய கணத்தை நான் செய்யாம இருக்க மாட்டேன். நான் உங்களை போல நானும் ஆட்டுக்குட்டி தான். மேய்ப்பரின் சபை தேவனுடையது. இங்க யாரும் ராஜா கிடையாது. எல்லாம் ஆசாரியர்களா தேவன் தெரிந்து கொண்டாரு. ராஜாக்களா ராஜாத்திகளா நம்மளை நிக்க வச்சுக்கிறாரு. ஆனா இந்த இடத்துக்கு உரிமையாளர் இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. அவர் அல்லாம இங்க மேய்ப்பர் ஒருத்தர் இல்லை. நம்மெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த நேரத்துல வருவோம் போவோம் இருப்போம், அவ்வளவுதான். எனக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வரலாம், வேற ஒருத்தருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வரலாம். மேய்ப்பரின் சபை தொடர்ந்து போயினே இருக்கும். இதற்கு முடிவுகள் இருக்காது. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அப்புறம் சீட்டிங் உள்ள யார் மேல வேணாலும் விழலாம். அல்லேலூயா. நம்ம நினைச்சிடக்கூடாது யார் மேல கர்த்தர் உண்மையும் உத்தமமாய் இருக்கிற மகனாகட்டும் மகளாகட்டும் யார் மேல விழுந்தாலும் தேவன் சொல்லுகின்ற நாட்கள்ல என் பணியை முடிச்சு கூட நான் போயிட்டே இருப்பேன். சொல்ற வரைக்கும் நான் கத்தியா ஆகணும். என்ன கழுதையை கழட்டிட்டு வந்துட்டாரு சுமப்பதற்காக. சுமக்க மாட்டேன்னு நான் சொல்லக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும் நான் கழுத. இன்னைக்கு இந்த கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவர் ஒரு தரிசனம் என்ன நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பேச தெரியாத என்னையும் பேச வைக்கிறிய ஆண்டவர். அநேகருக்கு முன்பாக என்ன நிறுத்தி இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கழுதியை நிற்கிறது கூட என்ன காட்டிலும் 100 மடங்கு திறமை உள்ளவர்கள் நீங்கள்லாம். நீங்க கழுதைகள்ல ஆட்டுக்குட்டிகள கண்டிப்பா ஆட்டுக்குட்டி நல்லா செயல்படும். என்ன காட்டிலும் அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா யார் மேல சீட்டு எனக்கு தெரியாதுன்னு தெரியும். விழும்போது கண்டிப்பா இறங்கிடுவேன். நீங்க இங்க வரும் பொழுது கண்டிப்பா என் ஸ்தானம் முடிஞ்சு நான் கர்த்தரோடு கூட கர்த்தருக்குள்ளே கடந்து சென்றிருப்பேன். அதற்கு பிற்பாடு ஒருவேளை பரலோகத்துக்கு பார்க்க தேவன் கிருபை பாராட்டினா பார்ப்பேன், இல்லைன்னா அவரை துதித்து கூட இருப்பேன். அதுதான் என்னுடைய காரியம். அல்லேலூயா. ஆனா இங்க நிக்கிற யாராகட்டும், மகனாகட்டும் மகளாகட்டும், இந்த நேரத்துல பெரிய ஆலயமா இருக்கும். ஜனங்களை 1000 தேவன் கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு மேய்ப்பரின் சபை கிளை விட்டு இருக்கும். அநேக கிளை சபைகள் எழுந்திருக்கும். நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியம் அந்த நாட்களிலே செய்திருப்பார். அல்லேலூயா. அதுக்கு தேவன் நமக்கு சாட்சியா இருப்ப அன்னைக்கும் தரிசனம் நம்மை நடத்தும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே தரிசனம் நடத்துகின்றது. யோசிக்க ஒரு காரியத்தை செய்யலாம். என்னையா வாசிக்கமா? அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்றான். கேட்டான். அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் என்று என்ன சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? யார்கிட்ட சொல்றான்? வழிபோக்கு இடத்துல சொல்ல என் சகோதரர் தேடுறப்பா. ஏன்னா என் தரிசனத்தை அவங்க கிட்ட தான் சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு என் சகோதரரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே யாருக்கு அடுத்த தரிசனம்? ஆண்டவரே இந்த இடத்த யார் நிக்க போறாங்க, யார் நிரப்ப போறாங்க, யார் நடந்து போறாங்க தேடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த தரிசனம் உடைய நபர்கள் என் கண்களிலே கிடைப்பார்கள். ஆனால் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவரே என் முடிவு காலம் வந்து விட்டது. நான் உன்னோடு கூட இணைக்கப்படுகின்ற நாட்கள் இது என்று. ஆனா தரிசனம் யார் பேர்ல இருக்குது? பாக்குறேன், எல்லாரையும் பாக்குறேன் நான். ஆண்டவரை யார் பேர்ல தரிசனம் வச்சுக்கிறேன்? இந்த தரிசனம் உள்ள நபர்களை காட்டுங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் செய்ய வேண்டிய காரியத்துல அவங்களுக்கு என்ன பண்ண அடுத்தது? அல்லேலூயா. யாரா இருக்கட்டும், பணத்துக்கு தேவன் என்னை நியமிக்கிற இடத்துல நீதிமானா நிற்ப ஆண்டவரே. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்பும் ஆண்டவரே. ஒருவருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் ஒரு மனுஷனுக்காகவும் நீதி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. தேவ நீதி எதுவோ அதை மட்டும் தான் பேசுவேன். அப்படி சொல்லுகின்ற எந்த நபரானாலும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்க. அங்கே அந்த வழிபோக்கன் அவனை வழி தப்பி தெரியக்கூடாதபடிக்கு நடத்தி வந்தான். அவன் கரெக்டா போய் சேர்ந்தானா அதுக்கு பிற்பாடு நடந்த காரியத்தெல்லாம் வருகின்ற நாட்கள் போக நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 2 சகோதரர்கள் அவனுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த 2 சகோதரர்கள் கொஞ்சம் ஒரு டீட்டெயில் கொடுக்கிற அடுத்த வார்த்தையில நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நேரம் முடிஞ்சிச்சு. எல்லாம் தெய்வ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி யோசிப்ப போல எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் வழி தப்பி தெரியக்கூடாத வழிக்கு வழிபோக்கனை கொண்டு என்னை நடத்துகின்றவரே. இந்த தரிசனம் நிறைவேறணும்னா, என் சொப்பனம் நிறைவேறணும்னா, ராஜா என் மேல வச்சிருக்கிற இந்த தரிசனத்தை நான் நிறைவேறணும்னா நான் என் சகோதர இடத்துல போகணும்.
சகோதர இடத்துல போன ஆண்டவரே அப்பதான் தரிசனம் நிறைவேறும், அப்பதான் தரிசனம் நிறைவேறும். ஏன்னா அவர்கள் அன்பா அணைச்சு கொள்ள போவதில்லை என்பதை நான் வருகிற நாட்களை பார்க்க போறேன். அவர்கள் எதை செஞ்சாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவ தரிசனம் மங்காது, தேவ தரிசனம் மங்காது. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. யோசேப்புக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மங்கள, யோசேப்புக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மங்கள. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மங்கி விடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே நீ வைத்திருக்கிற அபிஷேகம், எனக்குள்ளே நீ வைத்திருக்கிற தரிசனம் மங்கிவிடக் கூடாது ஆண்டவரே. மற்றவர்களை கண்டு, மனுஷனை கண்டு, மனுஷியை கண்டு